போன் மட்டும் ரிப்பீட் இருக்கேன். அவங்க ரொம்ப நாளா கேட்கலான்னு BMW ஆடி அதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. வண்டி ஓட்டுறவங்க இவங்களை மட்டும் தான் அதிகமா கேட்கறாங்க. வாடகை ஓட்டுறவங்க வண்டி ஓட்டுறவங்க இல்ல தம்பி, இவங்களை தான் கேட்கணும். அது கரெக்ட் தாங்க. ஏன்னு தெரியுமா, அவங்க வந்து வசதியான இப்படி இப்படி வச்சுக்குவாங்களே, அவங்க சரி பண்ணிக்குவாங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க யோசிச்சு பாருங்க தம்பி. தொழில இதுதாங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க மதிக்கணும். இவ்வளவு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, இவ்வளவு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்கீங்க. ஏதாவது வெள்ள ஸ்டிக்கர் எங்க தம்பி? எதுவும் ஒட்டணும் அதை ஒட்ட வேண்டாமா தம்பி? கரெக்ட் தான் நீங்க சொல்றது. சாப்பிடுறதுக்கு நிப்பாட்டுறீங்க, இப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க? பக்கவாட்டுல யூட்டர்ன் திரும்புறீங்க, அப்ப லைட் எரியுமா? மஞ்சள் இருக்கா? கலர் கலரா இருக்குது. யாராவது பார்த்து கொண்டு விட்டா என்ன செய்வாங்க தம்பி? எல்லாம் ஐயப்ப ஓட்டு கூட்டு போறீங்களா? அப்ப எந்த அளவுக்கு பாதுகாப்புணர்வோட இருக்கணும். லைட் அது வேற தப்புங்கிறாங்க. எல்லாம் தப்புதான் சொல்றீங்க. நம்ம மாத்திரமில்ல, உங்களோட பார்த்துட்டு எதுக்காக பிளுங்கு பிளுங்குன்னு அடிச்சதுன்னா அவங்களோட கண்ணு கொண்டு கூடுதல் இதெல்லாம் ஆகி போகுது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க தம்பி. கண்டிப்பாங்கிறீங்க. இந்த மாதிரி இளைய தலைமுறையில மாத்தணும்ல. அடுத்த கட்டத்துக்கு அரசு மாதிரியே வந்து நம்ம ஓடிட்டு இருக்க முடியாதுல்ல. இவ்வளவு கலர் கலரா இருக்குது. யாராவது வேடிக்கை பார்த்து கொண்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அண்ணன் என்ன செய்வீங்க? எத்தனை பேர்த்த வச்சுட்டு. எப்பவுமே நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. நீங்க அடுத்தவங்களை பத்தி யோசிக்காதீங்க. நம்ம பாதுகாப்பா இருந்தா தான் நம்மளுடைய தொழில் நல்லா இருக்கும். வாகனத்தை மதிச்சோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம நினைக்கணும். பத்திரமா போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துக்க சொல்லி. சரியா? வாழ்த்துக்கள்.